என் அன்பு பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நல்ல ஓடோடி இந்த வசனத்தையும் வார்த்தையும் கேட்பதற்காக நீங்க ஓடோடி வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் அன்போடு உங்களை வரவேற்று, என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன், இந்த பரிசுத்தமான நாள்ல என்ன பேச போகிறேன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு ஆவலோடு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாள்ல இந்த உலகத்துல என்ன செய்ய போறாரு? அவர் வர்ற நாள்ல நான் உலகத்திலே முடிவு பருந்தியம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றார். முடிவு பருந்தியம். உன் முடிவு பருந்தியம்னு சொன்னா இந்த உலகத்துல அவர் கடைசி நாட்கள் வரைக்கும் நம்மளோடு இருப்பார். உன் தாயின் கற்பத்தின் கனியை கண்டெடுத்து உன்னை தினம் தினம் தோல் மீது சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? தினம் தினம் அன்னிதினமும் காலை வேளை எழுந்திருக்கணும். அப்பா நன்றி ஆண்டவரே அப்படின்னு இந்த காலை வேளை எழுந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை தோல் மீது சுமப்பாருங்க. ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த உலகம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் அழிவுக்குள்ளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அழிவுக்குள்ளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டோடைய வார்த்தையை சொல்றேன் பாத்தீங்க, கேளுங்க. நல்லா ஆண்டவர் ஞானமா நீங்க கேளுங்க. உன்னுடைய எல்லா சத்துருகளுக்கும் உன்னை நீக்கலாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். என்ன சொல்லுது? இந்த உலகத்துல அநேக சத்துருகள் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி உன்னை நான் விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இளைப்பாற பண்ணுவேன்னு சொல்றார். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஒரு வீட்டை நமக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுப்பார். என்ன வீடு? அந்த இருதயத்தின் கதவுகள் தான் ஒரு வீடு. அவர் வார்த்தையை நம்ம பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வைக்கிறது தான் ஒரு வீடு. அந்த வீடு வீணா போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பழுது பார்க்க முடியாது. ஆஸ்பத்திரியில டாக்டருங்க தான் பழுது பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் பழுது பார்க்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். நான் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பை உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் அவர் கூடவே இருப்பாருங்க. ராஜ்யத்தை நிலைப்படுத்துவாராம். இந்த உலகத்துல ராஜ்யத்தை நிலைப்படுத்துவாராம். ஆண்டவருடைய நாமம் தான் மகிமைப்பட போவதற்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். துதிக்கிறேன் தகப்பனே. நீ பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொன்னீங்களே, அதே போல ஆண்டவர் கிருபையாய் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த நாளை ஆசீர்வதித்து முடிவு பண்ணுவார். கிருபையும் மகிமை எப்பொழுது இன்றைக்கு சதா காலங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் இரட்சகர் மூலியமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.